राधे कृष्णा। गजाननो भूतगणातिसेवितं कवित्रजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोगविनाशकारणो नमामि विघ्नेश्वर पाद पंकजं। அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வருஷ பரப்பு வருது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அதுல அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன். எல்லாரும் சில பேர் என்னன்னாக்க வெறும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாவளை தோரணம் கட்டி அது மாரி பண்ணி விளக்கேற்றி சுவாமிக்கு எதுனா பருப்பு பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அப்படி பண்ணுவா. இப்போ இந்த காலத்துல என்னன்னா எல்லாரும் விஷுக்கறி வைக்கிறதுங்கிறது ஒன்று உண்டு. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்னாக்க முதல் நாளே எல்லாம் சுவாமி இதெல்லாம் நல்லா தொடச்சி கோலம் போட்டு ஒரு பெரிய தாம்பாளத்துல எல்லா பழங்களும் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ எல்லா பழங்களும் வாங்கி வச்சு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் எல்லா தேங்காயும் உடைச்சி வைக்கணும். நல்லா குத்தி விளக்கு ஏற்றி வச்சு, குத்தி விளக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் எண்ணெயெல்லாம் விட்டு திரி போட்டு எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ராத்திரி பின்னாடிக்கு இந்த தாம்பாளம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல பின்னாடியில ஒரு கண்ணாடி அதில் வைக்கணும். அந்த கண்ணாடியில தான் இந்த இது தெரியும், அந்த இதெல்லாம் தெரிய முடியா வைக்கணும். அந்த தாம்பாளத்துல உள்ளது எல்லாம் தெரிய முடியா வச்சு அது மாதிரி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி புஷ்பங்கள்லாம் சாத்தி எல்லாம் பண்ணி வச்சுட்டு காலம்பர எல்லாம் நெருப்பட்டி எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு போய் நீங்க படுத்துட்டேன்னாக்க மெதுவா கண்ணை திறந்து, நீங்க கண்ணை மேக்சிமம் கண்ணை திறக்காம வருவா, எல்லாராலையும் முடியாது அது மாதிரி வர்றது. அதனால நீங்க உங்க கையை பார்த்துட்டு எழுந்துட்டு நல்லபடியா அதுங்கணும்னு சொல்லி நீங்க முதல்ல வாயை கொப்பிடிச்சிட்டு தீபம் ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த எல்லாம் காசெல்லாம் வைக்கிறோமே, காசு, நம்ம செயின் என்ன இருக்கோ, பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு அதை வச்சு அதை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வருஷம் நல்லபடியா நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் ஆத்துல யாராரு இருக்காளோ, குழந்தைகள், பெரியவா, நம்ம ஆத்துக்கார எல்லாரையும் மெதுவா கண்ணை மூடிட்டு வாங்கோ, நான் அழிச்சுன்னு போறேன்னு சொல்லி எல்லாரையும் சுவாமி கிட்ட கொண்டு போய் எதிர்க்க நிப்பாட்டி அவளை பார்க்க சொல்லி அந்த கண்ணாடியில பார்க்கணும். இதுவா இருக்கிறத பார்க்க கூடாது, கண்ணாடியில பார்த்து கண்ணுல ஒத்திக்கிட்டு அந்த காசும் அந்த பொண்ணையும் எடுத்து கையில ஒத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு அவ வந்துடணும். அப்புறம் குழந்தையில அழிச்சுன்னு போய் கொண்டு வரணும். கண்ணை மூடின்னு சுவாமிகிட்ட முதல் சுவாமியை பார்க்கிறோம் வருஷம் முதல்ல அப்படிங்கிற இந்த வருஷம் நல்லபடியா நன்னா இருக்கணும், உலகக்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது பண்றோம். அதுக்கு பிறகு காலம்பரை எல்லாம் தண்ணி வச்சு கோலம் போட்டு வாசல்ல எல்லாம் மாவளை தோரணங்கள்லாம் கட்டி வேப்பம்பூ பச்சடின்னு பண்றதுங்கிறது நம்ம இதுல எல்லாம் உண்டு. அந்த காலத்திலேருந்து இந்த வேப்பம்பூ பச்சடி ரொம்ப விசேஷமானது இந்த வருஷ பிறப்புக்கு. அதனால இந்த வேப்பம்பூ பச்சடி எப்படி பண்றதுங்கிறது ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். வேப்பம்பூ நம்ம மாங்காய், வேப்பம்பூ இது ரெண்டும் தான் நம்ம இதுல புதுசா இந்த சித்திரை மாசத்துல புதுசா வருது. அதனால அது புளிப்பும் திரிப்பு கசப்பு எல்லாம் அதுல இருக்கிறதுனால இந்த மாங்காய் பச்சடியை பண்ணி அதுல இந்த வேப்பம்பூவை பொடி பண்ணி போட்டு நன்னா வறுத்துட்டு பச்சை வேப்பம்பூவை கொண்டு நன்னா பொன் வறுவலா வறுத்து நல்லா கையால பொடி பண்ணிட்டு, மிக்சியில பொடி பண்ணக்கூடாது, கையால அந்த இதால அல்லது நம்ம சின்ன உரல் வச்சுருக்கோமே அதுல போட்டு குத்தி அது மாரி பொடி பண்ணி இந்த பொடியை தூக்கி இந்த மாங்காய் பச்சடி பண்ணினதுல அதையும் போட்டு நல்லா கலரி எடுத்து நீங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதுதான் முதல்ல வைப்பா, பாயசம் வச்சுட்டு முதல்ல இலையில அதுதான் வைக்கிறது வேப்பம்பூ பச்சடியை, அதுதான் சாப்பிட்றது. எதுக்குன்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கை புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, எல்லா காரம், எல்லா தன்மையும் கலந்தது, அந்த 5 கலந்ததா இருக்கணும். இது மாரியே வாழ்க்கை இந்த வருஷமும் நல்ல வருஷமா போகணும். இப்படியே புளிப்பும் இனிப்பும் கசப்புமா இந்த வருஷம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இது பண்றது. அதுதான் இந்த மாங்காய் வேப்பம்பூ பச்சடி பண்றதுடைய தாற்பயம். அதுதான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.